சரவணன் சார் பொறுத்தளவு எல்லாரோடையும் சமமாக பழகுவார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்தவர்கள் எல்லாம் அவர் சமமாக நடத்துவார். அவர் நான் முதலாளின்னு சொல்ல மாட்டேன், அவர் எங்களோடு சேர்ந்த ஒருவர். சம்சாரம் மின்சாரம் கூட விசு சார் டைரக்ட் பண்ணார். கதையெல்லாம் கேட்ட பிறகு சரவணன் சார் விசு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த கதை நிறைவாக இருக்குது, நான் அதில் ஒரே ஒரு குறை இருக்குது. கிட்டத்தட்ட 80 வருஷம் 160 படங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும் எடுத்திருக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. அந்த ஏவிஎம் அப்படிங்கிற எம்பளம் அந்த உலக உருண்டையில் வரும். அதை பற்றி செட்டியார் சொல்லும்போது சொன்னார், புதியவரை படம் பண்ண ஆரம்பிச்சிருக்க பிறகு எப்போவுமே எம்ஜிஆர் கூப்பிடுறது முதலாளின்னு வந்துருப்பார். நீங்கள் எனக்கு முதலாளி சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் தான் முதலாளி என்பது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருப்பார், அன்பாகவும் இருப்பார். இது சும்மா ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். எனக்கு எமோஷனாக இருக்குது. 60 வருஷம் நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலேயும் எனக்கு துணையாக இருந்தார். வணக்கம். இது வாவு தமிழா. இந்திய சினிமாவின் மிக முக்கியமான தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம். சமீபத்தில் ஏவிஎம் நிறுவனத்தின் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் திடீர் மறைவு அடைந்திருக்கிறார். இந்த பிரிவு தமிழ் சினிமாவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏவிஎம் சரவணன் பற்றிய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏவிஎம் சரவணன் அவர்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்போதும் கை கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள், இந்த பழக்கம் அவங்களுக்கு எப்போ இருந்து ஆரம்பிச்சது, பழகுவதற்கு அவர் எப்படி இருப்பாருங்கன்னு சொல்லி. சரவணன் சார் பொறுத்தளவு எல்லாரோடையும் சுமமாக பழகுவார். அவர் லைட் பாய், அவர் சிட் பாய், அவர் டைரக்டரு, அவர் ப்ரொடியூசரு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் காட்ட மாட்டார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்தவர்கள் எல்லாம் அவர் சமமாக நடத்துவார். யாரையுமே டே வாடா போடா அப்படின்லாம் கூப்பிட மாட்டார். பேர் சொல்லி கூப்பிடுவார். அவர் வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவார். வந்தோடனே உட்கார சொல்லி காஃபி கொடுத்து விருந்தோம்பல் செஞ்சு அவரோட பேசுவார். ஆகவே அவரை பொறுத்தளவு எல்லாரும் சமம் என்று நினைக்கிற அவர் நான் முதலாளின்னு சொல்ல மாட்டேன், அவர் எங்களோடு சேர்ந்த ஒருவர். அவர் எங்களுக்கெல்லாம் சகோதரர். நான் ஏவிஎம்மில் வளர்ந்த பிள்ளை. ஆகவே சரவணன் சாரை பொறுத்தளவு எல்லாருமே சமமாக நடத்துவார். என்னை பொறுத்தளவு நான் ஏவிஎம்முக்கு பிறவாமல் பிறந்த பிள்ளை. அப்படித்தான் என்னை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் நான் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். ஆகவே என்னை பொறுத்தளவு ஏவிஎம்ங்கிறது என்னுடைய தாய் வீடு. அந்த காலத்தில் இந்த இன்ஸ்டியூட்லாம் இல்லை. அன்றைக்கி எங்களுக்கு இன்ஸ்டியூட்டு, கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாமே ஏவிஎம் தான். இங்கே தான் தொழில் கற்றுப்போம். அதை சொல்லப்போனால் ஏவிஎம் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஏவி மெய்யப்ப செட்டியார், துணைவேந்தர்கள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம். அங்கே டைரக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். ஆகவே நாங்கள் பல டைரக்டர்கள்ட்ட வேலை பழகணும்னா பல பேராசிரியர்களிடத்தில் நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். ஆகவே நாங்கள் இந்த அளவுக்கு நிலையாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஏவிஎம்ங்கிற பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால தான். செட்டியாரெல்லாம் கொடுத்த அறிவுரைகள், அங்கே டைரக்டர் எடுத்த பாடங்கள், பிள்ளைகள் செய்த எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த விதம், அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நிலைச்சி உறுதியாக இருக்கோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடையும் நன்றியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சரவணன் சாருக்கு எனக்கு ஏற்பட்ட தொடர்பு நேற்று ஏற்பட்டதல்ல, 60 வருஷத்து பழக்கம். 60 வருஷம் நான் அவரோட பயணிச்சிருந்திருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியினுடைய படிக்கட்டிலையும் சரவணன் சாருடைய ஊக்கமும் அவர் எங்களுக்கு கொடுத்த பலமும் பக்கபலமாக இருந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு திரைத்துறையில் தெரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, முக்கியமான புள்ளியாக ஆனோம் என்பதை நன்றியோடு என்னிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சரவணன் சார்கிட்ட இருக்கிற பெரிய நல்ல குணம், யாரையுமே சத்தம் போட மாட்டார், கண்டிக்க மாட்டார். ஆகவே அவர் எதையாவது செஞ்சு காரியத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால் கூப்பிட்டு நீங்கள் இப்படி போய் இப்படி பண்ணி இப்படி செஞ்சுட்டு வாங்க
நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு அந்த வேலைகளெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதனால தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். ஸ்டுடியோவில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும், பல விழாக்கள் நடக்கும். எல்லாத்துலேயும் போய் நீங்கள் இது பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்கள், நீங்கள் தொகுத்து வழங்குங்க. சார் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் நான் நீங்கள் போய் 2 தடவை சொன்னால் உங்களுக்கு பழக்கமாயிடும். தைரியம் போங்க, உங்களுக்கு பேச்சாற்றல் உண்டு. அவங்க வந்து நீங்கள் போய் தொகுத்து வழங்கலாம், தொகுத்து வழங்குன்னு சொல்லிட்டு எப்படி தொகுத்து வழங்கணுங்கிறதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவார். அப்படி இருந்ததுனால தான் நாங்கள் ஸ்டுடியோவில் நடந்த பல விழாக்களுக்கு நான் தான் தொகுப்போடு நான் இருந்திருக்கேன். அப்படியெல்லாம் ஆனதுக்கு காரணம் சரவணன் சார் தான். அவர் வந்து யார்கிட்டையாவது போய் சண்டை போட்டு இது பண்ணிட்டுலாம் வர மாட்டார். இந்த விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை அவர்கிட்ட இருந்தது. எது தவறு எங்கே இருக்குது, எது தப்பு, எது சரிங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறதுல தப்பாக இருக்குது, அதுக்கு நான் மாற்று வழி யோசனை சொல்கிறேன்னு மாற்று வழியிலே யோசனை சொல்கிறார். அவங்க சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது, ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவார். ஆகவே அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிற அந்த தன்மையும் கோபம் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையும் அவரை கொண்டு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அவரை பொறுத்தளவு நாங்கள் எல்லாம் சொல்கிறது அவர் ஒரு மனிதன் இல்லை, அவர் மாமனிதன். ஆகவே மனிதர்களே உயர்ந்த மனிதர்களே அவரும் தான் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நேற்று அந்தவருடைய இறப்புக்கு இத்தனை பேர் வந்தாங்க. எப்படி வந்தாங்க, எந்தெந்த கட்சியில் இருந்திருந்தாங்கன்னா எல்லா கட்சியிலும் இருந்தே இருந்தாங்க. ஒரு கட்சியிலே சார்ந்தவராகவோ ஒரு சார்புடையவர்களுக்கு சார்ந்தவர்களோ இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தார். வள்ளுவன் சொல்லுவான், உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்லுவான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் விழுந்தால் உலகத்தாருடைய உள்ளத்தையெல்லாம் அவனுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிற குறள். அந்த குறள் நம்முடைய சரவணன் சாருக்கு சாட்சி. ஆகவே உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தார், உலகத்தினுடைய மக்களுடைய உள்ளத்திலையெல்லாம் இடம் பிடித்தார். அதுதான் சரவணன். இந்த குறள் சரவணனுக்காக எழுதப்பட்டு தான் நாங்கள் உரிமையோடு சொல்லுவோம். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சம்சாரம் வந்து மின்சாரம் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம். விசு சார் டைரக்ட் பண்ணார். கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே. அவர் ரொம்ப நாள் ஏவிஎம்மில் படம் பண்ணணும்னு ஆசை. அதான் சரவண சார்ட்டே சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்களை வச்சுக்கிட்டு வந்து எங்களுக்கு வேலை செஞ்சால் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், நிச்சயமாக படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி சார், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு விசு சார் ஒத்துக்கிட்டார். அதேமாரி அது ஃப்ரீயானதுக்கு பிறகு ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு சரவண சார்ட்ட வந்து அந்த கதையை சொன்னார். கதையெல்லாம் கேட்ட பிறகு சரவணன் சார் வந்து, மிஸ்ஸு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த கதை நிறைவாக இருக்குது, நான் அதில் ஒரே ஒரு குறை இருக்குது, நகைச்சுவை இல்லை. இவ்வளவு ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் இவ்வளோ இருக்கும்போது அந்த நகைச்சுவையும் சேர்த்திங்கன்னா தான் எல்லா சுவையும் வரும். ஆகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கதையில் ஒரு வேலைக்காரி, அந்த வேலைக்காரி நகைச்சுவையாக காட்சியில் பண்ணுறது, வசனம் பேசுறது, அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த நிறைவு கிடைச்சிடும், எல்லா சுவையும் வந்துடும். இன்னொன்று விசு சார், இல்லை சார் நான் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ணிட்டேன், இதில் யாரை சொல்லணுனாலும் சரியாக வராது சார். விசு, நான் சொன்னோன்னே நீங்கள் பதில் சொல்லாதீங்க, யோசிங்க, முடியுமா முடியாதா அப்படிங்கிறத 2 நாள் கழித்து வந்து சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். என் மனசில் இது தோணுது, நீங்கள் யோசித்து பார்த்து 2 நாள் கழித்து வந்து முடியும் முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் 2ஐயும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் இருந்தால்தான் இந்த படத்துக்கு வெற்றி சூடும். ஆகவே மனோரமாவை போட்டு ஒரு வேலைக்காரி வேலை கொடுத்தோம்னா சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுது, யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். யோசிச்சுட்டு வந்தார். வந்து சரவணன் சார்ட்ட சொன்னார், நான் நேற்று வந்து அதை சேர்த்தா எனக்கு கதை கெட்டு போகும்னு சொன்னேன், இன்றைக்கி மனோரமாவை சேர்க்கலைன்னா கதை கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு கேரக்டர் வந்து உள்ள சுழிச்சு, கம்மனு கடைன்னு ஒரு கண்ணம்மாள் கேரக்டர். அந்த ஆட்சி அந்த படத்தில் அந்த கேரக்டரில் நகைச்சுவையை புகுத்தி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு துணையாக இருந்தாங்க. இதுக்கு அந்த கருத்தை சொன்னது சரவணன் சார். அது எப்போவுமே சார் சொல்லுவாங்க. சரவணன் சும்மா சொன்னார், காமெடி கேரக்டர் ஒன்று சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்புறம் நான் போய் யோசிச்சு எப்படி சேர்க்கலான்னு யோசிச்சு மனோரமாவை கொண்டு வந்து ஃபிட்டிங் பண்ணேன். அது பெரிய வெற்றியாக இருந்தது. அந்த மனோரமா கேரக்டரை உருவாக்குனது நான் இல்லை, சரவணன் அப்படின்னு சொல்லுவார்.
அந்தளவுக்கு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தேசிய விருது வாங்குச்சு. தங்கப்பதக்கம் வாங்கின படம் சம்சார். அந்த மாதிரி ப்ரொடக்ஷனையும் அந்த விஷயங்கள் புரிஞ்சவர். சும்மா வந்து அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்ல மாட்டாங்க. அதை தன் மனசில் போட்டு ஊற வச்சு அதை ஜீரணிச்சுக்கிட்டு சரியாக வரும்னு சொன்ன பிறகு தான் டைரக்டே சொல்லுவார். அதேமாரி பாடல்கள், அதேமாதிரி இசை, எல்லா விஷயத்துக்குமே அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது. ஆக மொத்தம் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக, ரைட்டர்களுக்கெல்லாம் துணையாக, மியூசிக்கு, பாடல் எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதன் காரணமாக அந்த படங்கள் எல்லாம் அவருடைய கருத்து சேர்க்கப்பட்டது. அதேமாரி குமரன் சார், அவருடைய பிரதர், அவருக்கு ரொம்ப மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவர் எடிட்டிங்கில் செட்டியார் அப்ரெண்டிஸாக இருந்தார். நானும் அப்போ எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸு. ஆகவே எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்தது. அந்த சமயத்தில் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செட்டியார்கிட்ட பர்மிஷன் வாங்கி அது ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முருகன், குமரன், சரவணன் சார், பாலு சார் எல்லாம், மாப்பிள்ளை வீரப்பன் எல்லாம் சேர்ந்து அது ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அவரோட பழகிட்டு இருக்கிறதுனால, முத்துராமன், நீங்கள் எடிட்டிங்கில் இருக்கிறது அங்கே செட்டில் வந்து வேலை செஞ்சீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும், ஆகவே எங்களோட வந்து வேலை செய்யுங்கன்னு கூப்பிட்டார். சரவணன், சூர்யா, சங்கர் 2 பேரும் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சீஃப். சூர்யா சார் வந்து ரொம்ப சீனியர். அவர், முத்துராமன் ரொம்ப சாஃப்ட்டு சார், அவர் செட்டில் வந்து வேலை செய்ய தாங்க மாட்டான் அப்படின்னு குமரன் சார் சொன்னார். குமரன் சார் அப்பவும் உள்ள நேராக செட்டியார்கிட்ட போய், முத்துராமன் எங்களோட வந்து வேலை செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், சூர்யா வந்து முத்துராமனை விட மாட்டேங்கிறார். இப்போ செட்டியார் சூர்யாவை கூப்பிட்டு, இவன் எடிட்டிங்கில் இருந்து போக மாட்டான், எடிட்டிங்லேயும் இருப்பான், குமரன் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யிட்டான் சார், 2 வேலையும் அவன் கற்றுக்குவான் சார், அதே அனுப்புங்க, அவனை உங்கள்கிட்ட இருந்து நான் பிரிக்கலை, உங்களோடய வச்சுங்க, குமரன் டீம் போய் வேலை செய்யிட்டுன்ட்டு அந்த குமரன் சார் தான் செட்டியார்ட்டையெல்லாம் பர்மிஷன் வாங்கி என்னை செட்டுக்கு கூட்டிகிட்டு போனது. அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் போய் வேலை செய்யுது. அந்த படத்தை உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுனா, காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீன்னு பாடினாரு, இன்னைய உலக நாயகன் அன்னைய குழந்தை நட்சத்திரம், அந்த கமலஹாசன் அறிமுகமான படம். அந்த படத்தில் தான் நான் 5வது 6வது அசிஸ்டன்ட் டைரக்டராக செட்டை போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதே நான் செட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கு காரணம் குமரன் சார். அதுக்கு பிறகு பல டைரக்டர்கிட்ட நான் மாத சம்பளம், அதுவே என்ன யார்கிட்ட எங்கே போய் வேலை செஞ்சு சொல்கிறாங்களோ அங்கே போய் நான் வேலை செய்யணும். அதுமாரி அங்கே வந்து எல்லா டைரக்டர்கிட்டையுமே. அதுக்கு பிறகு பீம்சிங் அதை டைரக்ட் பண்ணார், அவர்கிட்ட போய் வேலை செஞ்சேன். இப்படி ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் வேலை செய்யும்போது இதை ஒரு நாள் சரவணன் சார் சொல்லி, முத்துராமன் இப்படி ஒருத்தட்டையும் போய் வேலை செய்கிறீங்க, திருலோகச்சந்தர்னு ஒரு டைரக்டர் வர்றாரு, வீரத்திருமகன் ஒரு படத்தை இயக்க போகிறாரு, அவர்கிட்ட நம்ம வேலை செய்யுங்க அப்படின்னு என்னை வந்து திருலோகச்சந்தர் கையில் ஒப்படைச்சி, ஒரு ஸ்டுடியோனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஆகவே கடுமையான உழைப்பாளி, திறமையான பையன், ரொம்ப அமைதியான அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருப்பார், உங்களுக்கு துணையாக இருப்பார், இவர் ஸ்டுடியோ சைடு டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் வச்சுக்கிங்கன்னு சொல்லி என்னை பிடிச்சி திருலோகச்சந்தர் கையில் ஒப்படைச்சது சரவணன் சார் தான். சரவணன் சார் தான் என்னை திருலோகச்சந்தர் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்ய சொல்லி திருலோகச்சந்தர்கிட்ட ஒப்படைத்தார். அதில் இருந்து அவர் ஏவிஎம்மில் டைரக்ட் பண்ண எல்லா படத்துக்கும் உதவியாளனாக இருந்து தொழிலை கற்றுக்கிட்டது, அந்த டெக்னிக் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டது, கதைன்னா என்ன, திரைக்கதைன்னா என்ன, வசனம்னா என்ன, பாட்டு எங்கே வரணும், ஃபைட்டு எங்கே வரணும், அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கற்றுக்கிட்டது திருலோகச்சந்தருக்கு தான். பொதுவாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தவிர டீட்டெயிலாக கற்றுக்கிட்டது சொன்னால் திருலோகச்சந்தருக்கு தான். நான் திருலோகச்சந்தருக்கு அசிஸ்டண்டாக இருக்க காரணம் சரவணன் சார். அதன் பிறகு அவர் இயக்கிய எல்லா படங்களுக்கும் நான் அவரோட பணியாற்றேன். ஆகவே ஓப்பனாக சொன்னால் எனக்கு குருன்னு சொன்னால் ஈசி திருலோகச்சந்தர். அந்த குருவை அடையாளம் கட்டவர் சரவணன் சார். ஆகவே என் வாழ்க்கையில் முக்கியமான அத்தியாயம் குரு சிஷ்ய அத்தியாயம். அந்த குரு சிஷ்ய அத்தியாயத்துக்கு காரணம் சரவணன் சார். ஆகவே அந்த மாதிரி அவரோட எனக்கு எமோஷனாக இருக்குது. 60 வருஷம் நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலேயும் எனக்கு துணையாக இருந்தார். இப்போ பப்ளிக்கில் போய் நிறைய வேலை செய்தேன், விழாக்களில் போய் வேலை செய்தேன். அந்த மாதிரிலாம் வேலை செய்யறதுக்கு காரணம்
அவர் பொறுப்பில் இருப்பார். எப்படியும் சரவண சாரை பொறுப்பில் போட்டுருவாங்க. பொறுப்பில் போடும்போது முத்துராம் நீங்கள் இந்த விழா முடிகிறவர்கள் என் கூடவே இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ண போகிறோம், இப்படி செய்ய போகிறோம்னா அதை சொல்லி 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 கொடுத்து என்னை விழா சரியாக நடத்துகிற ஒரு ஆளாக ஆக்கினதுலேயும் சரவண சாருக்கு தான் பங்கு. நான் இன்றைக்கி நிறைய இலக்கிய விழாக்களில், திரைப்பட கம்பன் கழகம் நிறைய விழாக்கள் நானே நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு குரு சரவண சார். அந்த அளவுக்கு எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், எப்படி தலைவர்களுக்கு அழைப்பனுப்பணும், எப்படி சீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி இடம் கொடுக்கணும், இவ்வளவையும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து இப்படி பண்ணணும்னு எங்களை வழிகாட்டி அழைச்சி வந்தவர் சரவணன் சாருங்கிறத இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதே மாதிரி பல ஹீரோக்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வராத ஹீரோ இல்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ராமாராவ், நாகேஸ்வர ராவ், பிரேம் நசீர், இப்படி எல்லா சவுத் இந்தியாவில் இருந்த ஹீரோக்கும் நடிச்சிருக்காங்க. அதேமாரி எல்லா ஹீரோயினும் இங்கே நடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் ஸ்டுடியோ ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் ஸ்டுடியோ, சென்னையில் தான் ஸ்டுடியோ. ஆகவே இந்த 4 லாங்குவேஜ் படங்களை எடுக்கிற இடம் சென்னையாக இருக்குது. ஆகவே ஏவிஎம் ஸ்டுடியோவில் எப்போவுமே பிஸியாக இருக்கும். 4 மாநிலத்து நடிகர்களும் படங்களும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடக்கும். அந்த பக்கம் ராமாராவ் நடிச்சுக்கிட்டு இருப்பார், இந்த பக்கம் எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருப்பார், அந்த பக்கத்தில் சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருப்பார். இதில் அந்த வேற்றுமையில் எல்லாமே ஒருத்தர் ஷூட்டிங் ஒருத்தர் போய் பார்ப்பாங்க. எம்ஜிஆர் ஷூட்டிங்கை போய் சிவாஜி பார்ப்பார், சிவாஜி ஷூட்டிங் போய் எம்ஜிஆர் பார்ப்பார், எம்ஜிஆர் ஷூட்டிங் ராமாராவ் பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்தது, உடன்பாடு இருந்தது, ஒற்றுமை இருந்தது. அந்த எல்லா உடன்பாட்டிலையும் சரவணன் சார் முன்னிலையில் இருந்து எல்லாரையும் ஒன்று கூடி திரைத்துறை என்பது ஒரு குடும்பம், ஒரு கலை குடும்பம் என்பதை நிரூபித்த பெருமை சரவணன் அவர்களுக்கு உண்டு. செட்டியார் அவர்களும் அப்பப்போ உள்ளே போய் பார்த்துட்டு தான் போவார், என்ன நடக்குது, என்ன செய்யுதுன்ட்டு. ஆகவே அந்த ஸ்டுடியோவும் சரி, 4 மொழி படங்களும் சரி, மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுக்கு காரணம் அந்த ஒற்றுமை. பிள்ளைகளும் சரி, செட்டியாரும் சரி, அவ்வளவு பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஸ்டுடியோவை தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷம் 160 படங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும் எடுத்திருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. அந்த அளவுக்கு ஸ்டுடியோ பெயர் பெற்றது. அந்த ஏவிஎம் அப்படிங்கிற எம்பளம் அந்த உலக உருண்டையில் வரும். அதை பற்றி செட்டியார் சொல்லும்போது சொன்னார், இந்த ஏவிஎம்ங்கிற 3 எழுத்து வெறும் 3 எழுத்து இல்லைப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உழைப்பு, என்னுடைய சிந்தனை, என் உயிர் மூச்சு என்னுடைய அந்த எம்பளம். அதே உங்கள்கிட்ட எல்லாம் நான் இப்போ கேட்டுக்கிறது, இந்த எம்பளத்தை நீங்கள் கட்டி காத்தீங்கன்னா தான் எனக்கு பெருமை. அதை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறதுக்காக தான் உங்களையெல்லாம் வேறு துறைகளில் படிக்க வச்சோ, டாக்டராகவோ வக்கீலாவோ நான் ஆக்கலை. சினிமா துறையில் நீங்கள் என்னோட இருக்கணும், நான் செஞ்சதை தொடரணும்னு உங்களை இங்கேயே வச்சுக்கிட்டேன். ஆகவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த எம்பளத்துக்கு பெருமை சேர்த்ததன் மூலமாக எனக்கு பெருமை சேருங்கன்னு செட்டியார் பிள்ளைங்க கையில் ஒப்பிச்சுட்டு போனார். அந்த பிள்ளைங்க அதை பின்பற்றி அவர் கற்றுக் கொடுத்த, நாங்கள் இப்போ பெருசாக நாங்கள் செஞ்சோன்னு சொல்ல முடியாது. செட்டியார் பள்ளத்தை மேடாக்கி முள்ளு செடியெல்லாம் வெட்டி சமப்படுத்தி ரோடு போட்டு கொடுத்து தொழிலுடைய நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்ததுனால தான் இன்றைக்கி அந்த பிள்ளைங்க அவர் வழியில் நடந்துக்கிட்டு போகிறாங்க. அந்த ஏவிஎம்ங்கிற முத்திரையும் ஏவிஎம்ங்கிற எம்பளமும் தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் உலகத்தில் பெயர் பெற்ற ஒரு சினிமா நிறுவனமாக, சினிமா ஸ்டுடியோவாக, சினிமா ப்ரொடக்ஷன் நிலையமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பேசிக்கலி செட்டியார் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தான். அதை முன்னெடுத்து செஞ்சதில் சரவணன் சார் எல்லாரோடையும் பழகி, எல்லாரோடையும் இணைந்திருந்து, பொறுப்புகள்லையும் இருந்து, நிறைய பொறுப்புகள்லையும் இருந்தார். திரைத்துறையில் இருக்கிற அமைப்புகளில் பொறுப்புகள்லையும் இருந்து தனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிச்சுக்கிட்ட பெருமை சரவணன் சாருக்கு உண்டு. அதில் குறிப்பாக எம்ஜிஆர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். இப்போ பிள்ளைங்களாம் சொல்கிறேன், நான் ரஜினி ரசிகர், கமல் ரசிகர், சிவாஜி ரசிகர்னு சொல்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு ரசிகர் சரவணன் சார். அவர் படத்து சினிமா துறைக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேயே எம்ஜிஆரை போய் பார்க்கணுன்னு தன் நண்பர்களோடு போய் எம்ஜிஆரை பார்த்தவர்.
அவன் எம்ஜிஆருக்கு அவர் மேலே ஒரு பெரிய விருப்பம் உண்டு. ஸ்டுடியோவில் வந்து படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு எப்போவுமே எம்ஜிஆர் கூப்பிடுறது முதலாளின்னு தான் கூப்பிடுவார். சார் என்ன போய் நீங்கள் எனக்கு முதலாளி சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் தான் முதலாளிம்பார். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருப்பார், அன்பாகவும் இருப்பார். இது சும்மா ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஆர்டிஸ்டோட எப்படி பழகுவாருங்கிறதுக்காக. அன்பே ஏவி முதல் அவர் நடித்த படம் அன்பே வா. அந்த அன்பே வா கதை வந்து திருல வச்சிருந்தார். அந்த கதையை போய் சொன்னோம். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அவங்கள வச்சு படம் பண்ணுறோம், திருலக் சார் கதையை வச்சுருக்காரு. திருலக் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. ஆகவே அவருக்கு அறிமுகம். ஆகவே போய் சொன்னோம். அந்த திருலக் சார் கதையை கேட்டோன்னே அவர் சொன்னார், இந்த கதை என் படம் இல்லை, நான் ஒரு ஃபார்முலாவோட ஒரு படம் எடுப்பேன். இந்த சென்டிமெண்ட்டு, மதர் சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு அப்படின்னு எடுப்பேன். கொள்கையில் என்னென்ன மாதிரி நாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடல்களில் இதிலெல்லாம் போட்டுக்கணும். இது எதுவுமே இல்லை. இது ஒரு இளைஞனுடைய படம். ஒரு பணக்கார இளைஞன் எப்படி வாழ்க்கை இருக்குமோ, எவ்வளோ ஜாலியாக இருப்பானோ, அதை வச்சே கதை பிரம்மாண்டமாக எடுக்க முடியும். அந்த விஷயம் பூரா இருக்குது. ஆனால் என் விஷயம் இல்லை. ஆகவே இப்போ உங்கள் முன்னாலே சொல்ல ஆசைப்பட்றேன், இந்த படம் என் படம் இல்லை, திருலூர் தந்தர் படம். இதுதான் சொன்னார் ஆரம்பத்தில். கதையை கேட்ட உடனே ஆகவே இந்த படம் எனக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆகவே நான் திருலூர் தந்தரை பற்றி எனக்கு தெரியும். ஆகவே அந்த படத்தை நான் நடிக்கிறேன். ஆகவே நீங்கள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய. கதை ஓகே, இம்பானி இல்லாமல் மாறுபட்ட ஒரு கதை. அது ஒரு இளைஞனுடைய, பணக்கார இளைஞனுடைய கதை. ஆகவே நம்ம என்ன வேணாலும் ரிச்னஸ் கொண்டு வர முடியும், பாட்டு போட முடியும், ட்ரெஸ்ஸு போட முடியும், எல்லாம் போட முடியும். ஆகவே நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். செட்டியார்ட்ட வந்து சொன்ன மாதிரி கதையை கேட்டுட்டு கதையை ஒத்துக்கிட்டார். சப்ஜெக்ட் என்னுடைய ஃபார்முலா இல்லை, ஆனாலும் இது வெற்றி பெறும் அப்படின்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷப்பா, அப்போ வேலையை ஆரம்பிங்கன்ட்டு. செட்டியாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தால் தான் பூஜை போட சொல்லுவார். இல்லாட்ட போட வேண்டாம் பாரு. நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும்ப்பா, நல்ல கதை வந்தால் தான்ப்பா படம் வெற்றி அடையும். நல்ல கதையை கொண்டு வந்து போய் அப்புறம் பூஜை டேட் சொல்லும்போது அது மாதிரி பழக்கம் தான் செட்டியாருடைய பழக்கம். ஆகவே கதை ஓகே ஆனவுடனே அப்போ சரிப்பா ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு வேலைகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது சொல்லி சரவணன் சாருக்கு ஒரு விருப்பம். செப்டம்பர்லேயே நம்ம அவர்கிட்ட போய் கேட்சி ஓகே ஆகணும். ஜனவரியில் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் வந்தால் மிகப்பெரிய வெற்றி வரும். ஆகவே பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செட்டியார்ட்ட போய் சொன்னான். அப்பா உனக்கு நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், எல்லாம் ஓகே. எம்ஜிஆர் எப்படி இருக்காருன்னு கேளுங்க. அவர் பிஸியாக இருக்கார். அவரால் இந்த செப்டம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முதல்ல அவரை கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். முத்துராமன் ஃபோன் போடுங்க. நான் எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன். என்ன விஷயம், இதுக்காக முதலாளி வர்றாரு. மற்ற எந்த விஷயமா இருந்தால் அவர் வர சொல்லுங்கள். இந்த கால் ஷீட்டு போக்குவரத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வர வேண்டாம், நீங்கள் மட்டும் வாங்க. ஏதாவது முக்கியமான பிரச்சனை இருந்தால் சார் முதலாளியை கூப்பிட்டு, இல்லைன்னா நம்ம பேசி பண்ணிக்கலாம். நான் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். நானே வரேன்னு சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். வாங்க முதலாளி வர்றதுக்கு என்னப்பா, எப்போ வேணாலும் அதை சொல்லுங்கள். போனோம். என்ன முதலாளி டபார்னு பீடிகெல்லாம் போட்டு தான் நான் ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் என்ன இல்லை. அதில் ஒரு விஷயம் சார், படம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க, படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுவும் எனக்கு முக்கியமாக வந்திருக்கு. இந்த ரிலீஸில் இந்த படத்தை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி வரும். ஆகவே அந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த தகுந்த மாதிரி நம்ம வேலையை ஸ்பீடப் பண்ணலாம். அப்படியா சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு தட்டு நம்ம பர்மிஷன் கேட்கணும், அல்லது இந்த விஷயத்தை சொல்லணும். யார் சார் இது? கொஞ்சம் இருங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வீரப்பா இங்கே இருக்காரான்னு கேட்டார். அங்கே தான் இருக்கார் சார், கூப்பிடு, நல்லா பார்த்துங்க. ஆரம் வீரப்பன் அவருடைய நிர்வாகி, அவருடைய மேனேஜர். அந்த ஆரம் வீரப்பனை கூப்பிடுன்னு சொல்ல, வீரப்பாவை கூப்பிடுன்னு சொன்னார். வீரப்பா அந்த மரியாதை அந்த நிர்வாகி கொடுக்குற மரியாதையை எம்ஜிஆர் கொடுத்தார்.
வீரப்பாவை கூப்பிட சொன்னார். வீரப்பா வந்தார். வீரப்பா முதலாளி ஒரு பிரச்சனையோடு வந்திருக்காங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கிறது என் கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்குது. என்ன சார் சொல்லுங்கள், என்ன சார்? ஒன்றும் இல்லை, அடுத்த சார்ட்டில் உங்கள் படம் தான் ரிலீஸ்னு போட்டிருக்கோம். பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறது தான் இருக்கும். பட்டு சரவணன் வந்து அவங்க படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் அது மிகப்பெரிய வெற்றி வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் விட்டு கொடுத்தா அவங்களுக்கு நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம், இல்லை நான் பண்ணி ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க படத்தை தள்ளி வச்சுருவோம், நீங்கள் சொல்லுங்கன்னாரு. சார், ஏவிஎம் சரவணன் அதில் முதல் படம் பண்ணுறீங்க, அந்த படத்தை நான் வேண்டாம் தள்ளி போடணும்னு சொல்ல முடியுமா, சொல்லலாமா? எனக்கும் அவங்க பல விதங்களில் உதவி இருக்காங்க. ஆகவே எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை சார். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் செய்ய, அதுக்கு முழுக்க முழுக்க உடன்படுறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளையும் நான் செய்கிறேன். ஆகவே ஒத்துக்குங்க சார். பிரச்சனையே இல்லை சார். முதலாளி அவரே ஒத்துக்கிட்டார். ஆகவே பண்ணுறோம். ஒன்று சரவணன் சார், முத்துராமன் நமக்கு எவ்வளோ நாள் வேணும், எப்படி பண்ண போகிறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம், அதை சொல்லுங்கன்னாரு. நான் ஃபைல் திறந்தேன். ஒன்றும் ஃபைலெல்லாம் திறக்காத, பொங்கல் அன்னைக்கு அன்பேவா படம் ரிலீஸ், நீங்கள் பொங்கல் சைடு விட்ட ஒன்றும் கால்ஷீட்டில் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதை நம்ம முடிக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், போயிட்டு வாங்க. அப்போ செட்டியார்கிட்ட போய் சொல்லிவிடுங்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார். வந்து சொன்னால் செட்டியார் ஆச்சரியப்பட்டு போனார். இவ்வளோ படங்களை வச்சுட்டு எப்படி அவர் மேனேஜ் பண்ண போகிறாரு. அதை பற்றி ஃபைல் எத்தனை நாள் டைலாக் இது டேட்டு வேணும்னு கேட்க சொன்னால் அதையும் வேண்டான்ட்டார். பொங்கல் ரிலீஸுங்கிற முடிவோடு போகணும்னு சொல்லிட்டாரு. சரி பாப்பா, வேலையை பாஸ் பண்ணி செய்யுங்கன்னு சொன்னார். அதிலிருந்து முழுக்க ஏவிஎம் ப்ரொடியூசரில் எம்ஜிஆர் ப்ரொடியூசர். அது என்னாச்சு, இது என்னாச்சு, எப்போ ஊட்டிக்கு போகிறோம், எப்போ கொடைக்கானல் போகிறோம், எப்போ பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு முதலாளி மாதிரி இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்தார். இதுக்கு காரணம் ஏவிஎம் இல்லை, சரவணன் சார் தான். சரவணன் சாருடைய நட்பில் எம்ஜிஆர் அவர்கள் உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆகவே அந்த இடத்துக்கு ஒருத்தரோட பழகிறேன்னா அவருக்கு அவரோட எப்படி பேசி என்ன பண்ணி வாங்க முடியுமோ தெரியும் அவருக்கு. அப்படி அன்பேவா படம் நடிச்சு. அதே மாதிரி அண்ணன் சிவாஜி, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய பிரதர் சண்முகம், அவர் தான் கால் ஷீட்லாம் பார்த்துக்காரு, பணவசியம் பார்த்துக்காருலாம். அவர்கிட்ட பேசுறதுக்கு அந்த பிஸ்னஸ் லைக்காக பேசணும். இப்படி வரும், இப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி போனால் இப்படி இல்லாத வரும், இந்தாங்க இவ்வளோ சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்கிற விஷயமெல்லாம் சண்முகம் சார் தான் பார்ப்பார். அவர் எம்ஜிஆரை பொறுத்தளவு அந்த விஷயங்களை சமூகத்தில் போய் பேசிக்கின்றாங்க. அப்படி போய் சண்முகத்தோட பேசுவார். அவர் சண்முகம் என்னென்ன கேள்வி கேட்குறாரோ, எப்படி பணம் வேணும்னு கேட்குறாரோ, எப்படி பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறாரோ, அதை கரெக்டாக அவர் என்ன விரும்புவாரோ அது மாதிரி அவர்கிட்ட சொல்லி அந்த படத்துக்கு காட்டிக்கிட்டு வாங்க. அது ஜெய்சங்கர் சார் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ப்ளேபாய் மாதிரி தான் வருவார். வரும்போது எல்லோருக்கும் ஹாய் 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 சொல்லிட்டு தான் வருவார். அவர் வந்தால் இவங்களுக்கெல்லாம் திக்கான நண்பர்கள். விஷயத்தை சொல்லிகிட்டே போவோம். அது ஏவிஎம் படம், சரவணன் சார் இருக்கார், எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடையும் ஒரு பிரியமாக அன்பாக பேசி அந்த வியாபாரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி, அதேமாரி கதாசிரியர்கள், அதேமாரி பாடலாசிரியர்கள், அதேமாதிரி மியூசிக் டைரக்டர்ஸு, மற்ற டெக்னீஷியன்ஸு அவ்வளவு பேருக்குமே ஆதரவாக இருந்து தன்னுடைய பணி வெற்றியடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த திறமையெல்லாம் சரவணன் சார்ட்ட இருந்து